குருச்சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற மார்கழி மாத பலன், தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்னங்க? தெய்வீகம். இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது. ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள். அதாவது உத்தராயண காலம் சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாசம் தொடங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க. தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதனாலதான் எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்களேன், 4 மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும். இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சிம்பாங்க. அதாவது காலையில 4 மணிக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சாஸ்திரமே இருக்குது. இறைவன் எடுத்தவன கதவை போய் திறக்க மாட்டாங்க. ஒரு 3 தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக இந்த திருப்பள்ளி எழுச்சியை சிறப்பாக நடக்கும். தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் திறக்கணும். அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள். அந்த மந்திரம்லாம் உபச்சாரம் பண்ணி திறப்பாங்க. இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பா இருக்கணும். சிவன் ஸ்தலத்துல பாருங்க, நிறைய கிராண்டாக இருக்கும். எல்லா கோவில்லையும் பாருங்க, நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உகந்த மாதம் ஒதுக்குங்க. எல்லாருமே 4 மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. மெயினா இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம். ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க. இந்த மாதத்துல உள்ள விசேஷம், முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல், பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பாங்க, அதாவது ஆருத்ரா தரிசனம். நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும். எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடான கோடி மக்கள் இருப்பாங்க. இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாதத்தை ஒதுக்குங்க. எல்லாமே தெய்வனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாசம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால எல்லா வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாசம் ஃபுல்லாவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம், ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. பொதுவாக மிதுனா என்ன? மிதுனா அறிவு சாண ராசி. மிதுன ராசிய ஒரு விஷயத்த நல்லா பண்ணாங்கன்னா ஒண்ணுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க மிதுன ராசியில பிறந்த அனைவருமே. நிறைய பேர் இந்த எழுத்து கணிதம் சம்பந்தமாக, தகவல் தொடர்பு சம்பந்தமாக நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மிதுன ராசிக்காரக தான். எப்போதுமே கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டே இருப்பார், செல்போன் நோண்டிக்கிட்டே இருப்பார். மிதுன ராசியை எடுத்து பாருங்க, செல்போனை நோண்டி இருப்பார். நிறைய பேர் இந்த செல்போன் கடை வச்சிருக்குது, செல்போன் சம்பந்தமா அந்த வேலை பண்ற எல்லாமே பாருங்க மிதுன லக்னமா இருக்கும், இல்லை மிதுன ராசியா இருக்கும். பிரஸ்ல வேலை பார்க்கறது, அதாவது பிரஸ்ல வேலை பார்க்கறது, நிறைய அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்பந்தமாக ஈடுபாடு பண்றது, பொது சேவையில போறது, இது எல்லாமே மிதுன ராசியோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும். பொது சேவைனா ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல ஒரு பொதுமக்களுக்காக இறங்கி வேலை பார்க்கறது, காற்று மூலமாக எந்த வேலையை பார்க்கறவங்க எல்லாமே மிதுன ராசி தாங்க. இப்போ செல்போன் என்ன ஃபுல்லாவே இந்த காற்று மூலம் தானே போகுது. அப்போ அந்த தொழில் பண்றவங்க, கமிஷன் ஏஜென்சி வச்சு பண்றவங்க, இதெல்லாம் மிதுன ராசி தொடர்பு கண்டிப்பா வரும். ஷேர் மார்க்கெட்டிங்னு வரும், ஐடிஎஃப் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே மிதுன ராசியுடைய தொடர்புக்குள்ள காரகங்கள். இவங்களுடைய குணங்கள் பாருங்க, நல்ல ஒரு பயங்கரமான டேலண்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. மைண்டு பயங்கரமா வேலை செய்யும். நல்ல ஒரு புத்திசாலி குணம், யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கணும்னா அவங்களுடைய காரியத்துல கன் மாதிரி இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. இந்த காரியத்தை சாதிக்கணும்னா கண்டிப்பா சாதிச்சிருவாங்க. அந்த குணம் அதிகமா இருக்கும் மிதுனத்துடைய குணங்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய
மார்கழி மாத பலன். வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பா சிறப்பு இல்லையா, அனுகூலமா அனுகூலம் இல்லையா, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் எல்லா வீடியோவும் சொல்றதுதான் ஒரு பொது பலனா பாருங்க. மிதனராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தது மிதனராசிக்காரங்க தான். நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு. எனக்கு மிதனராசி என்பது நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நான் எல்லா வீடியோலும் சொல்றதான், இது வந்து ஒரு பொதுவான பலனை எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. நம்ம பிறக்கும் பொழுது எந்த கிரகங்கள் நமக்கு யோகமோ அந்த காலகட்டம் வருமோ அந்த யோகத்தை கண்டிப்பா அவர் பார்ப்பார். எந்த கிரகம் பலவீனமோ அந்த காலம் வருமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார். இதுதான் விதி. எல்லாமே ஒளிகளை வச்சுதான் இயங்குது. அப்ப எந்த கிரகம் நமக்கு நல்ல ஃபேவரட்டான ஒளி கிரகம்னு பார்க்கணும். இப்போ ஒரு கரு தெரிக்குதுன்னா அப்பவே நம்முடைய ஜாதகம் உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்ப அந்த நவகிரக கோள்கள் 9 கிரகமே நம்ம உடலுக்குள்ள இயங்கும். எந்த கிரகம் நல்லதோ அது நல்ல விஷயத்தை தென்படுத்தும். இப்போ ஒருத்தர் திடீர்னு பாருங்க, 10 வயசுக்கு அப்புறம் நல்லா டேலண்டா நல்லா பேசுவார், நல்லா சிரிப்பார், அழகா சூப்பரா இருப்பார். நல்ல ஒரு அறிவு சிந்தனை பயங்கரமா இருக்கும். 10 வயசுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனா 10 வயசுக்கு அப்புறம் படிப்பார், கல்வி நல்லா போவாரு. இதே ஒருத்தர் நல்லா தொழில ஒரே வீழ்ச்சியா இருந்திருக்கணும், வீழ்ச்சியா இருந்துக்கிட்டே திடீர்னு தொழில பார்த்தீங்கன்னா நல்லா லாபத்தை பார்ப்பாரு. இதே இன்னொருத்தர் தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, எதிர்பாராத ஒரு தடை தாமதம் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய கிரகத்தோடைய அமைப்பு தான். உங்களுக்கு அந்த நல்ல நேரம் வரும்போது, நல்ல திசை நடக்கும்போது நல்லா பண்ண கொடுக்குது அந்த கிரகம். அந்த கிரகத்தோட ஒளி உடம்புல இறங்கும் போது நல்ல விஷயத்தை கொடுக்குது. எந்த கிரகம் பலவீனமான கிரகம் நம்ம உடம்புல படும்போது அது பலவீனத்தை சந்திக்கிறாங்க. அதனாலதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். நம்ம பிறக்கும் போது என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம், நம்ம ஜாதகத்துல எந்த கிரகங்கள் யோகமா இருக்கு, அந்த யோகமான திசை நடக்குதா, தசாபுத்தியை கம்பேர் பண்ணி இருந்த பலன் எடுத்தா உங்களுக்கு துல்லியமா வரும். அதெல்லாம் எல்லா வீடியும் நான் சொல்றது ஒரு பொது பலனா பாருங்க, வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்றது. இதுல இப்ப நம்ம கிரகங்கள் இந்த மார்கழி மாசத்துல எந்தெந்த பாவகத்துல இருக்கான்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசில இருந்து 4ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார், கன்னிகா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார், விருச்சக ராசியில. 7ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் எல்லாமே சஞ்சாரம் செய்யும். மார்கழி மாசத்துல சனி பகவான் 9ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்வார். அதாவது கும்பராசியில 10ஆம் பாவத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான். இதுல 2 கிரக பேச்சு வரும். அதாவது மார்கழி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, 5ஆம் பாவத்துல உள்ள சுக்கிர பகவான் 6ஆம் பாவத்துக்கு வருவார். 6ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், இவர் 7ஆம் பாவத்துக்கு போவார் தனுசு ராசிக்கு. 12ஆம் தேதிக்கு அப்புறம் மார்கழி 12க்கு அப்புறம் இந்த 2 கிரக பேச்சு தான் வருது. பொதுவாக இந்த மார்கழி மாசம் எல்லாமே தனுர் மாதம் அப்படிம்பாங்க. தனுசு ராசியில சூரியன் சஞ்சார செய்யுங்களை தான் தனுர் மாதம். அப்ப இந்த மாதங்கிறது பாருங்க, இந்த மிதன ராசியை பொறுத்தவரை உங்க ராசியை எல்லா கிரகமும் 3 கிரகம் பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க. சூரிய பகவான் பார்ப்பாரு, செவ்வாய் பகவான் பார்ப்பாரு, புதன் பகவான் பார்ப்பாரு. எல்லா கிரகத்துடைய பார்வையும் உங்க மேல படுது. அப்ப இந்த மார்கழி மாசம் நல்ல பலனா கெட்ட பலனா, எப்படி எல்லா கிரகம் பார்க்கும்போது இங்க நல்லதானே நடக்கணும். உங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டு, உங்களுக்கு வெற்றி ஸ்தான அதிபதி சூரிய பகவான், அவரும் பார்க்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும் பார்க்கிறார், 4ஆம் வீட்டு அதிபதியும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க. அப்ப மிதனத்துக்கு இங்க நல்ல பலன் சொல்லலாமா இல்ல கெட்ட பலன் சொல்லலாமா? நல்ல பலன் தான் இங்க சொல்ல முடியும். அதான் அந்த அமைப்பு. புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு புதன் தான் உங்களுக்கு மேக்சிமம் நல்ல கிரகம், அதாவது நல்ல விஷயத்தை பண்ணக்கூடிய புதன் பகவான் பாருங்க. கரெக்டா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் மார்கழி 17க்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் பின்னோக்கி போகாருங்க, பின்னோக்கி நகர்ந்து போனாரு. இப்ப மார்கழி 17க்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப மிதன ராசிக்கு பிறந்தவங்களாம் பாருங்க, நல்ல ஒரு சுகம் இருந்திருக்காரு. குடும்பத்துல நிறைய செலவுகளை பார்த்துருப்பாங்க. உடல் ரீதியா தாக்கம் வந்திருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே ஒரு தடை வந்திருக்கும். டாக்குமெண்ட் எழுத்து கணித்துல ஏதாச்சும் ஒரு தடை வந்திருக்கும். இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பணத்தை போட்டு அதை வாங்க முடியாம ஒரு சூழலுக்கு ஆளாயிருப்பாங்க. இவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், மார்பு சளி தொந்தரவு சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்துல தாயுடைய இடத்துல பிரச்சனை, தாயுடைய உடம்புல பிரச்சனை, இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தடைகளை சந்திச்சாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக போறதுனால, அதுவும் அஸ்தமனமாய் வக்ரமானார். இவர் கரெக்டா மார்கழி 17க்கு அப்புறம் தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த விஷயம் வந்தாலும் மிதன ராசிக்காரன். மார்கழி 17க்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறும் பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பாருங்க.
ஏன் இப்பவே இந்த புதன் பகவான் உங்க ராசியை போய் பார்க்கறதுனால உங்களுக்கு யோகம்தான். இனிமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க பேஸ் பண்ணலாங்க, தைரியமா நின்று பேஸ் பண்ணலாம். ஏன்னா வெற்றிக்கு அதிபதி சூரியன் பலமா இருக்கிறாரு. ஒரு தைரியம், வீரியம், தன்மானத்துக்குள்ள கிரகம் பலமா இருக்குது. அப்போ நிறைய ஒரு நல்ல விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க. எந்த ஒரு தடை வந்தாலும் சரி தடைகளை உடைச்சு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க. இப்படி நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில மாறப்போகுது. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை தைரியமா நின்று வெல்லக்கூடிய நேரம் மிதுன ராசி தான். இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ராசி அதான் ஸ்ட்ராங் ஆகுறாரு, செவ்வாய் பவனும் ஸ்ட்ராங் ஆகுறாரு, எல்லாமே உங்க ராசியை பாக்குறாங்க. அதனால உங்க நல்ல பலன் சொல்றேன் நான். இன்னும் மிதுன ராசிக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடையவே கிடையாது. அது தொழில் ரீதியா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், குடும்பத்துல பாருங்க எல்லாமே ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலியில நிறைய செலவு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இன்னும் குழந்தைகளை செலவு பண்ணிருப்பீங்க, குடும்பத்துல செலவு பண்ணிருப்பீங்க, வேலை உத்தியம் சரியா அமைஞ்சிருக்காது, வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க, ஒரே தலைவலியா இருக்குங்க, ஒரு நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேங்க தன்மைக்கு இந்த 1-2 மாசமா உங்க நிலைமை போயிருக்குது. கொஞ்சம் ஜாதக தசாபத்திலும் நான் கடுமையான தாக்கத்தை பார்த்துருப்பீங்க. ஏன் தொழில் ரீதியா பாருங்க சரியா இருந்திருக்காது. தொழில், வருமானம் எல்லாமே பாருங்க, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள், பழக்க வழக்கம், படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கெல்லாமே இனிமே ஒரு நல்ல மார்கழி 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறுங்க நான் சொல்லுவேன். இப்ப வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எடுத்தவனை என்னை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, திருமணம் சூப்பரா இருக்கும். மிதுனராசியில பிறந்துட்டாவே திருமண வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். திருமணத்துல பிரச்சனை தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா நிம்மதியா வாழக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது. அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லை. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டாளி மூலமாக உங்களுக்கு வருமானம், இது எல்லாமே கிடைக்கும். அரசாங்க வேலை இப்ப எழுதுங்க எக்ஸாம். மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் பச்சை இங்கிலீஷ் சைன் பண்ணணும் ஆசை இருக்கா இப்ப பண்ணுங்க. கண்டிப்பா அரசு சம்பந்தமாக, அரசு மூலமாக நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் அரசாங்க வருமானம் உங்க குடும்பத்துல வரணும், இல்ல உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு உண்டு. அப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா அனுகூலமா அமைஞ்சிரும். திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். 2வது திருமணம் சரி, இல்ல காதல் திருமணம் சரி, அதுவும் சக்சஸ். உங்களுக்கு குழந்தை பாக்கியில தான் குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிருங்க. வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. வெளிநாடு போகாத அனைவருமே வெளிநாடு போகக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அது இல்லாம வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கணுங்க. ஏன் உங்களுக்கு நான் வேலை கிடைக்குங்கிறேன், உங்களுக்கு வேலை உதவி யாரு கிரகம்? செவ்வாய் பகவானா? செவ்வாயும் புதன் இணைகிறாங்களா? இணைஞ்சு யாரோட சூரியனோட சேர்ந்துருக்கலாம். அப்ப இந்த மாசத்துல வேலை கிடைக்கணுமா, கிடைக்க கூடாதா? நிறைய பேருக்கு கிடைக்கணும். வேலை உத்தியோகம் உங்களுக்கு சரியாவே இருந்திருக்காது. வேலை உத்தியோகம் அஸ்தமனமாயி மறைஞ்சு போயிருந்துச்சுங்க. அப்ப வேலை உத்தியோகத்துல பிரச்சனை, உடைய உயர் பதவியில பிரச்சனை, ப்ரொமோஷன்ல பிரச்சனை, இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு பாருங்க இந்த மாசத்துக்கு அப்புறம் பாருங்க. அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல உங்களை அமைச்சு நல்லா ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய மாதிரி அமைச்சு கொடுக்குறார். ப்ரொமோஷனும் தேடி வரும் உங்களுக்கு. நீங்க தேடி போன உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா அமையும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிறைய பேர் இந்த தை மாசத்துக்கு அப்புறம் வாங்க போறீங்க. அந்த கிரகம் உங்களுக்கு வந்துருச்சு. புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாவே மார்கழி 17க்கு அப்புறம் நீங்க தை மாசத்துல வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்கிதான் ஆகணும். ஒண்ணு வெளிநாடு போகணும், இல்ல வீடு இடம் பூமியும் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை சரியாகும். பணம் தான், வருமானம் உங்களுக்கு கையில ஃபுல்லாவே நிற்கும். எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி அவனை ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இனிமே. ஏன் எதிரியை ஜெயிப்பீங்க? சூரியன் போய் உட்காந்துட்டாரு, செவ்வாய் கூட சேர்ந்துருக்காரு. அப்படி எவ்வளவு ஒரு எதிரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களும் சரி, அந்த தைரிய குணத்தை கொடுத்துருவார். விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்ப்பீங்க பாருங்க. அப்ப நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இனிமே உடம்பு பிரச்சனை இருக்காது, உடல் செலவு மற்ற இருக்காது. எங்க போய் கடன் கிடக்கும். அரசியல் தொடர்பு சூப்பரா இருப்பாங்க. அரசாங்கம், அரசியல் தொடர்பு பாருங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி எந்த ஒரு கமிஷன் தொழில் இருந்தாலும் சரி, நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அது மட்டும் இல்லாம இந்த தகவல் தொடர்பு சம்பந்தமா செல்போன் சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க, ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் பாருங்க இந்த டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, பொதுமக்கள் சேவையில ஈடுபாடு வேலை பார்க்குறவங்க, எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. எடுத்துங்க பாத்துங்க. அப்ப இந்த தொழில்லாம் சிறப்பாக இயங்க போகுது. பெண்கள் சாதிக்கலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம். அதுல அவருடைய முதல் நட்சத்திரம்
மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்குங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரிய குணத்தோட இந்த வேலையை முடிக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பாருங்க ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி வருது, அதை எடுத்துங்க. அவ்வளவுதான். ஒரு யூனிஃபார்ம் போட போறீங்கன்னு அர்த்தம். அப்ப வேலை கிடைக்காதவங்களும் வேலை கிடைக்க போகுது. முதல் விஷயம். திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. திருமணத்தில் உள்ள கலகம் பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லா அனுகூலமா அமைய போகுது. ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுதுன்னு எடுத்துங்க. அவ்வளவுதான். அப்ப படிப்போ கல்வி தொழில் இது எல்லாமே பாருங்க சிறப்பா எங்கும் பாருங்க. இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்து நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைச்சு கொடுக்குறார். அதாவது இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க உடம்பு தொந்தரவு நம்ம இருக்காது. உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, அதாவது கால் சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் பாருங்க. இனிமே அந்த தொந்தரவு இருக்காது மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து திருவாதுரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்களுடைய சிந்தனை பாருங்க, எதுலையுமே ஆடம்பர சிந்தனை இருக்கும் பாருங்க. எதுலையுமே நம்ம நல்ல ஒரு மதிப்பா கெத்தா இருக்கணும்டா அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டார். எது வந்தாலும் சரி பெருசா கேர் பண்ணிக்க மாட்டார். எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அழகா நீட்டா பேஸ் பண்ணுவார். அந்த குணம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமான டேலண்டான குணம் இருக்குங்க. நேரு வழியோட போய் ஷார்ட் வழியில போய் காரியத்தை சாதிச்சிருவார். குறுக்கு வழியை போய் நேரி காரியத்தை டக்குன்னு முடிச்சிருவார் திருவாதிரையில பிறந்தவங்க. அது மட்டும் இல்லாம எதுலையுமே இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, ஒரு மக்கள் துறை வேலை பார்க்கறது, அரசியல்வாதி தொடர்பு, இது எல்லாமே பாருங்க. நிறைய பேர் இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட பொருள் வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல் ஃபீல்டு, அது இல்லாமல் இந்த மருத்துவத்துறையா இருக்கட்டும், நிறைய இருப்பாங்க இந்த திருவாதிரையில பிறந்தவங்க அனைவருமே. இப்போ உணவு சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நபர் யாருன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இவங்களுக்கு பாருங்க இனிமே வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பாருங்க. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரப்போகுது. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. உயர் பதவி கிடைக்க போகுது, ப்ரமோஷன், வேலை உதவி நல்லா இருக்கும், தொழில் ரீதியா சூப்பரா இருக்கும். மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. அப்ப அரசு மூலம் அனுகூலம், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இனிமே தடைகளை நீக்கி வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். ரொம்ப பொறுமையான குணம். எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க. பொறுமையா இருந்து ஒரு வேலை காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். உங்க பொறுமைக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல விஷயம் இப்ப நடக்க போகுது. எந்த ஒரு விஷயம் தான் சரி உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன். என்ன பண்ணி புனர்பூசம் ரொம்ப பாதிப்புங்க. புனர்பூசம் பொறுத்தவங்க கண்டிப்பா நண்பர்களா இருக்கட்டும், இல்ல கூட்டாளியா இருக்கட்டும், இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும், தொழில் ரீதியா இருக்கட்டும், இது எல்லாமே டவுன் தான். இவருடைய பெயர் புகழ் வந்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை, வாண்டடா வம்பு வழக்கு பிரச்சனை, இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. என்னமோ இனிமே பிரச்சனை இருக்காது. மெயினா பண பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இனிமே நிறைய நல்ல பலனை கொடுக்க போறாரு. உங்களுக்கு லாபங்கள், வருமானங்கள், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் நடக்கிறது, உங்களுக்கு தொழில ஒரு மாற்றம் வர்றது, படிப்பு கல்வியினால ஒரு அனுகூலம் வர்றது, உடல் மருத்துவ செலவு குறையிறது, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அவ்வளவுதான். புனர்பூசல பிறந்தவங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த மார்கழி மாசம் அப்படியே 15க்கு அப்புறம் பாருங்க, 15, 17க்கு அப்புறம் பாருங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.